எப்பா, ஆளை பாரு, பனை மரத்துக்கு சைஸா. இவளை எகி எகி பேசுறதுக்குள்ள எனக்கு கழுத்தே சுளுக்கிக்கும் போல. இந்தாடி. ஏண்டி, கொஞ்சம் கீழே குனி, எனக்கு கழுத்து வலிக்குது. இவ்வளவு குனிஞ்சா போதுமா அத்தை? ஏண்டி, என்ன நக்கல் பண்றியா? ஐயோ, நான் போய் உங்களை நக்கல் பண்ணுவேனா? இப்ப சொல்லுங்க அத்தை. நைட் என்னடி டிஃபன் பண்ண போற? நீங்க தானே சப்பாத்தி கேட்டீங்க. சப்பாத்தி கூட சன்னா கிரேவி பண்ணு, நல்லா திக்கா வை. எனக்கு நல்லா டேஸ்டா சாப்பிடணும் போல இருக்கு. சன்னா கிரேவியா? சரிங்க அத்தை, செய்யறேன். அப்புறம் காலையில என் பொண்ணு வரா, 10 மணி வரைக்கும் தூங்காத. காலைல சீக்கிரமா எந்திரிச்சு சட்டு புட்டுன்னு வேலையை பார்த்துட்டு கடைக்கு போய் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு வை. அத்தை, நாளைக்கு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். அம்மா வீட்டுக்கா? எதுக்கு போற? ஏன் போற? ஏன் உங்க பொண்ணை மட்டும் எதுக்கு இங்க வர, ஏன் இங்க வரேன்னு கேட்டா வர வைக்கிறீங்க? இல்லல்ல, அதே மாதிரி தான் நானும் நாளைக்கு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். உங்க பொண்ணுக்கு பிடிச்சத நீங்களே செய்யுங்க. நெட்ட, உனக்கு இருக்குடி. எம்மாடி புது மருமவளே. சொல்லுங்க தே. அத்தைக்கு ஒரு காப்பி ஏத்தாமா? சரிங்க தே. என் மாமா கூப்பிடுறா. கொடுமைமா, கொடுமை நடக்குது இந்த வீட்ல. கொடுமையா? என்ன கொடுமை பண்றா உன் மாமியார் காரியம் புடிச்சத சேர்ந்துக்கிட்டு? வீடு கூட்டணுமா, பாத்திரம் விளக்கணுமா, எல்லார் துணியும் கையில தான் துவைக்கணுமா, வாஷிங் மிஷின்ல போடக்கூடாதா? தினமும் ஏதாவது சோறு பொங்கி கறி வைக்க சொல்றாங்கம்மா. எங்க மாமியார் கிளவி அவ மக கிட்ட பேசுறா. ஏடி, பொறுத்தது போதும், பொங்கி ஏழு. நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் உன் மாமியார் காரி மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. எத்தே மருமவளே, கேட்டியா? என் மவள உன் மாமியார் காரி ரொம்ப கொடுமைப்படுத்தலாம். சோறு பொங்கணுமா, கறி வைக்கணுமா, பாத்திரம் கழுவணுமா, துணி துவைக்கணுமா, படாத பாடு படுத்தலாம். அதுக்கு நீங்க என்னத்தே சொன்னீங்க? நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் அவ மாமியார் காரி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன். அப்ப முதல்ல உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை நொங்கு நொங்கு நொங்கி எடுக்கணும். பின்ன என்னத்தே, நானும் இதே வீட்டுல தான் தூட்ட துடைக்க சோறு பொங்க கறி வைக்க கழுவான்னு இருக்கேன். நம்ம வீட்டை நாம செய்யாம வேற யார் செய்வா? முதல்ல இந்த லூஸ் தனமான ஐடியாவெல்லாம் உங்க மவளுக்கு கொடுக்கறத நிறுத்துங்க.